ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிற அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுற மக்கள். அதாவதுங்க, ஒரு இடம் வாங்கும்போது நம்ம சில விஷயத்தை பார்த்து வாங்குவோம். குறிப்பாக அந்த இடம் என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, லேண்டோட சைஸ் என்ன, நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கா இல்லையா, எத்தனை அடி ரோடு, அது அப்ரூவ்டு இருக்கா இல்லையா, டாக்குமெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்குவோம். டாக்குமெண்ட்டுங்கிறது நம்ம இடம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம லீகல் சரியாக இருந்தால் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அந்த லேண்டோட சைஸ் என்ன, அது எத்தனை அடி ரோட்டில் இருக்குது, என்ன ஃபேஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்ப்போம். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எல்லோரும் வாஸ்துப்படி எந்த ஃபேஸிங் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ, அதாவது நார்த் அண்டு ஈஸ்ட்டு ஃபேஸிங் தான் யாராக இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எந்த பையராக இருக்கட்டும், நீங்களாக இருந்தாலும் அதுதான் கொடுப்பீங்க, நானாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. நார்த் அண்டு ஈஸ்ட்டு கார்னர் ஃபேஸிங்கில் ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குது. எந்த ஏரியாவில் வந்திருக்குது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வந்திருக்குது, என்ன ப்ரைஸில் வந்திருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை கோயம்பேடு அடுத்து வடபழனியிலிருந்து வடபழனி பஸ் டிப்போலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஜாலி இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம், அதாவது டபுள் சைடு ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுங்க. லேண்டோட சைஸு, லேண்டு ஃப்ரண்டேஜ் 40க்கு 55. நீங்கள் 40 அடியாமல் யூஸ் பண்ணிக்கலாம், 55 கூட ஃப்ரண்டேஜ் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இடம் தாங்க இது. லேண்டோட சைஸு நான் சொல்லிட்டேன், 40க்கு 55 லேண்டு டைமென்ஷன் இதுதான். இந்த இடத்துடைய மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 2200 சதுரடிங்க. பக்காவான ஸ்கொயரான அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. அதனால் பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஈஸியாக எந்த பேங்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குங்காட்டி உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துடைய விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னார்னா, அதாவதுங்க, இடத்தின் விலை என்ன சொல்கிறாரு அந்த ஓனர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்க இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடுறோம். அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தாங்க. அக்ரிமெண்ட்லேயோ பவர் ஹோல்டரோ யாரும் கிடையாதுங்க. இந்த இடத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் ஃபிக்ஸ் பண்ணது 4,50,00,000 சொல்கிறாங்க. இந்த 4,50,00,000 விலை கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நிச்சயமாக யார் எந்த பையராக இருக்கட்டும், எவ்வளோ சீக்கிரமாக பத்திரம் பதிவு பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து நாங்கள் ரேட்டை குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்களே, நான் சொல்கிறேன், இந்த இடத்துடைய லேண்டு சைஸு பார்த்தீங்கன்னா 40க்கு 55 இருக்குங்காட்டி அருமையான முறையில் நீங்கள் எந்த மாதிரியான வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் வீடு கட்ட முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான லேண்டு சைஸில் இடம் சேல்ஸுக்கு வருது அப்படின்னா இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் டிலே பண்ணாமல் இந்த மாதிரி இடத்த நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த இடம் வாங்கினாலும் சரி, நல்ல லேண்டு சைஸ் இருக்கக்கூடிய இடத்த இம்மிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. அப்புறமா இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டத்துக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டி கொண்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். இடம் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிக்கும். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்க மக்களே. இந்த இடத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த இடம் திரும்ப நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அருமையான இடம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ரேட்டு கூட 4,50,00,000 ரூபாயிலேருந்து கண்டிப்பாக குறைக்க தான் சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக இந்த இடத்துடைய விலையை குறைச்சி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பதிவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.